தமிழ் மேட்ரிமோனி ஆடி ஆஃபர் இப்ப மெம்பர்ஷிப் எடுங்க ஆடில ஃப்ரீயா யூஸ் பண்ணுங்க. தங்கம் விற்று ஃபாஸ்டா பணம் பெற ஃபாஸ்ட் மணி கோல்ட் 9655796557. சார் கேப் ஆட்டோ பைக்குன்னா ரெட் டாக்ஸி மட்டும்தான். முருகர், தமிழ், திருப்புகழ், அருணகிரிநாதர் இவங்களையும் பிரிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லலாம். திருப்புகழை ஒரு ஆங்கிள் நிறைய பேர் பார்த்துருக்காங்க. மருத்துவரா நீங்கள் திருப்புகழை எப்படி பார்க்குறீங்க? அதை கேட்க உள்ளுக்குள்ளே என்னமோ பண்ணுச்சு. என்ன அது என்னென்னமோ பண்ணுது, கண்ணெல்லாம் கலங்குது, ஒரு பக்கம் ஏதோ ஹார்ட்டெல்லாம் ஓப்பன் ஆகுது, என்னென்னமோ நடக்குது இது கேட்டால் அப்படின்ட்டு. அப்புறம் தான் ஓகே இது எங்கேயோ அங்கே பிட்ஸ் அண்ட் பீசஸாக கேட்டிருக்கேன் திருப்புகழ் அப்படின்ட்டு. இப்போவே பார்த்தீங்கன்னா எங்கேயோ ஒரு இடத்துக்கு நான் பேச போகிறோம், ஒரு செமினார் எடுக்க போகிறேன் அப்படின்னா திருப்புகழுடைய ஃபஸ்ட்டு பாட்டு அந்த முத்தை திரு பத்தி திருநகை பாடிட்டு போனேன் அப்படின்னா முதல்ல அங்கே நாக்குனுடைய தன்மை என்ன, அது என்ன பண்ணுன்றதை முதல்ல நம்ம உள்வாங்குவோம். உங்கள் உடம்புலேயே நிறைய மசில்ஸ் இருந்தாலும் ஸ்ட்ராங்கஸ்ட் மசில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது என்ன திருப்புகழில் நம்ம தமிழ் சார்ந்து இருக்கக்கூடிய அந்த ஏன்னா இப்போது திருப்புகழ்ன்ற சந்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சந்தம்லேருந்து தான் அந்த ஒரு சவுண்டு பார்த்தீங்கன்னா நம்ம நாக்கில் ஒரு இடத்துல அழுத்தம் கொடுப்போம். இப்போ சமஸ்கிருதமும் பேர் போனதுக்கு காரணமே அதுதான். அந்த அழுத்தம் திருத்தங்கள் பார்த்து நாக்கில் ஒரு சொல்லட்டுறப்போ அது ஒரு இடத்துல ஒரு பிரெயின் சென்டர் உடம்பை ரிலாக்ஸ் பண்ணணும்னா அந்த நரம்பை தூண்டணும்னு சொல்லுவாங்க. அதுக்கு தூண்டுறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் சவுண்டு. குறிப்பாக அந்த நாக்கை கரெக்டாக நீங்கள் அந்த ஒரு பேட்டர்னில் மடிச்சிங்கன்னா தான் அந்த நரம்பை ரிலாக்ஸ் ஆகி ரிலீஸ் ஆகி அந்த ஹாப்பி ஹார்மோன்ஸ்னு சொல்லுவாங்க பாடியில். அது இது எல்லாமே நீங்கள் எதுவுமே பண்ண வேணாங்க, திருப்புகள் பாடுங்க. திருப்புகள் பாடினாலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய பேர் என்னோடய பேஷண்ட்ஸே நிறைய பேர் திக்குவாயோடு வருவாங்க. திக்குவாய் வர எல்லாருக்குமே நான் என்ன சொல்லுவேன்னா அந்த திருப்புகளில் எஸ்பெஷலி அந்த தத்தகார பாட்டு ஒன்று இருக்குது. திருப்புகள், கந்தர் அனுபூதி, அதில் எல்லாத்துலேயுமே மொத்தத்தில் நம்மளுடைய அருணகிரி பயங்கரமான இது எல்லாத்துக்குமே இருக்க சீக்ரெட் என்ன அப்படின்னா இப்போது உங்களுக்கு பரிகாரமாகவே சொல்லுவாங்க, இதுக்கு நீங்கள் பழனி போங்க, இதுக்கு நீங்கள் திருச்செந்தூர் போங்க, இந்த பாடல் பெற்ற ஸ்தலம் சொல்லுவாங்க. அந்த ஸ்தலத்துக்குன்னு ஐபிசி பக்தி நேயர்களுக்கு இனிமையான இந்நேரத்து வணக்கங்கள். இப்போது நம்மோடு இணைந்திருக்கிறவர் டாக்டர் ஜெயபால், மருத்துவராக இருக்கிறார். அவரிடம் நிறைய தகவல்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சார் வணக்கம். வணக்கம். முருகர் மூலமாக தான் எனக்கு தெரிஞ்சு அந்த கந்தகுரு கவசம் தான் உங்களை பல பேரோட இணைச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். கண்டிப்பாக முருகர் அப்படின்னு சொன்னால் முருகரையும் தமிழையும் எப்படி பிரிக்க முடியாதோ அதே மாதிரி முருகர், தமிழ், திருப்புகழ், அருணகிரிநாதர் இவங்களையும் பிரிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லலாம். திருப்புகழை ஒரு ஆங்கிள் நிறைய பேர் பார்த்துருக்காங்க. மருத்துவரா நீங்கள் திருப்புகழை எப்படி பார்க்குறீங்க? ஃபஸ்ட்டு நான் திருப்புகழ் எப்படி ஸ்டார்ட் பண்ணேன்னு சொல்கிறேன். ஏன்னா இன்றைக்கி திருப்புகழ்னால் அது ஏதோ பழைய காலத்து தாத்தாலாம் பாடுவாங்க அப்படின்ற ஒரு டோனில் தான் இன்றைக்கி இருக்கிறாங்க. நான் முத திருப்புகழை இன்ஸ்பயர் ஆகி பாட ஆரம்பித்ததே நம்ம பிரதீப் குமார் இருக்கார்ல, சிங்கரு, மாய நதி ஒன்றுங்களாம் பாடுவார் பாருங்க. அவர் அருணகிரி பெருமாளைன்னு சொல்லிட்டு ஒரு டாக்குமெண்ட்ரி பண்ணியிருக்கிறார். முழுக்க திருப்புகழில் ஒரு 6 வருஷம் ஆராய்ச்சி பண்ணி அதில் பார்த்திங்கன்னா பயங்கரமான ஒரு சில விஷயங்கள்லாம் பண்ணியிருக்கிறாரு. அது யூடியூப்பில் ரொம்ப ரேண்டமாக தான் பார்த்தேன். அந்த டாக்குமெண்ட்ரி பார்த்து எனக்கு அது திருப்புகழ் கூட தெரியாது, ஏதோ முருகர் பாட்டு அப்படின்னு தான் நான் நினச்சேன். அதை கேட்க உள்ளுக்குள்ளே என்னமோ பண்ணுச்சு. என்ன அது என்னென்னமோ பண்ணுது, கண்ணெல்லாம் கலங்குது, ஒரு பக்கம் ஏதோ ஹார்ட்டெல்லாம் ஓப்பன் ஆகுது, என்னென்னமோ நடக்குது இது கேட்டால் அப்படின்ட்டு. அப்புறம் தான் ஓகே இது எங்கேயோ அங்கே பிட்ஸ் அண்ட் பீசஸாக கேட்டிருக்கேன் திருப்புகழ் அப்படின்ட்டு இருந்துச்சு. ஏன்னா ஜென்சி நிறைய பேர் நினச்சிட்டு இருக்கிறதுனா திருப்புகள்லாம் போர் அடிக்கும், அது ஏதோ பஜனை பாடுறது, அப்படி கிடையாது. அப்படியே திருப்புகழ் கற்றுக்க ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா அதுக்கப்புறம் நடக்கும் பாருங்கள் ஒரு மேஜிக். அதுதான். ஏன்னா நான் அதுக்கப்புறம் அப்படியே முறையாக புக்ஸ்லாம் வாங்கி கொஞ்சம் தெரிஞ்ச 4-5 பேர்லாம் கேட்டு கற்றுக்க ஆரம்பித்து படிக்க ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் தான் அது படிக்க எனக்குள்ளே நிறைய மாற்றங்கள் வரும். இப்போவே பார்த்தீங்கன்னா எங்கேயோ ஒரு இடத்துக்கு நான் பேச போகிறோம், ஒரு செமினார் எடுக்க போகிறேன் அப்படின்னா திருப்புகழுடைய ஃபஸ்ட்டு பாட்டு அந்த முத்தை திரு பத்தி திருநகை பாடிட்டு போனேன் அப்படின்னா வாய்ஸில் அந்த ப்ரொனன்சியேஷனில் அவ்வளோ ஒரு கிளாரிட்டி வரும். நிறைய பேர் சொல்லுவாங்க, டாக்டர் நீங்கள் முன்ன மாதிரி பேசுகிற மாதிரி இல்லை, இப்போ ஏதோ டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, என்ன பண்ணுறீங்க, என்ன செய்கிறீங்கன்னு கேட்பாங்க. நான் சொல்லுவேன் திருப்புகழ் பாடிட்டு பேசணும்ப்பா அப்படின்ட்டு. இல்லை முன்னையும் பேசுவீங்க, பட் இந்த வாட்டி உங்கள் வார்த்தைகளில் ரொம்ப ஒரு சவுண்டு ஷார்ப்பாக இருக்கே என்ன அப்படின்னு கேட்குறப்போ, ஓ அப்படி எனக்கு தெரியல, எனக்கு நார்மலாக பேசுகிற மாதிரி தான் இருக்குது. பார்த்தவங்க அப்படி சொன்னாங்க, ஓ அப்படியா, சரி ஓகே அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் தான் உள்ளே போயிட்டு அதை நிறைய படிக்க ஆரம்பித்தேன். ஒரு மருத்துவராக நான் திருப்புகழ் எல்லாருமே படிக்கணும்னு ஏன் சொல்லுவேன்னா, முருகரை விட்டுருங்க, அருணகிரியை விட்டுருங்க. அது ஒரு இசை பொக்கிஷம். மியூசிக்கலி சயின்டிஃபிக்லி நான் வரேன். முதல்ல அங்கே
நாக்கினுடைய தன்மை என்ன, அது என்ன பண்ணுன்றதை முதல்ல நம்ம உள்வாங்குவோம். உங்கள் உடம்புலேயே நிறைய மசில்ஸ் இருந்தாலும் ஸ்ட்ராங்கஸ்ட் மசில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாக்கு. அந்த நாக்கை வச்சு நம்ம என்ன வேணால் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு வகையில் நீங்கள் யோசிக்க வேண்டியது, உடம்புல 2 வகையான நரம்பு இருக்குது. ஒன்று முதுகு தண்டு வழியாக போயிட்டு உங்களோட கை கால்களுக்கு கொடுக்கக்கூடிய பெரிஃபெரல் நர்வ்ஸ்ன்னு சொல்லுவாங்க. மூளையிலேருந்து ஸ்ட்ரெயிட்டாக இங்கே வரக்கூடியதை கிரேனியல் நர்வ்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த கிரேனியல் நர்வ்ஸ் அப்படின்றது உங்களுடைய முகத்தோடைய அசைவு, கண்களுடைய அசைவு, இது எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். அது எல்லாமே டைரெக்டாக நமக்கு நாக்கோட கனெக்ட் ஆகிருக்கு. அதில் 5 முக்கியமான நர்வ். அதில் குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து நிறைய ஆராய்ச்சி நடந்துகிட்டு இருக்குது. வெஸ்டர்னில் குறிப்பிட்ட ஒரு சவுண்டை இப்படி சொல்லணும், இந்த நாதத்தில் இப்படி சொல்லணும், இது சொன்னால் பிரெயினில் இந்த ஹார்மோன்ஸ் இருக்கும், இந்த மாதிரி சுரபிகள் சுரக்கும்லாம் இருக்குது. அது எல்லாமே நம்மளுடைய டெக்ஸ்ட்லேருந்து எடுத்தது தான். அது என்ன திருப்புகழில் நம்ம தமிழ் சார்ந்து இருக்கக்கூடிய அந்த, ஏன்னா இப்போது திருப்புகழ்ன்ற சந்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சந்தம்ன்றது வந்து தான் அந்த ஒரு சவுண்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம நாக்கில் ஒரு இடத்துல அழுத்தம் கொடுப்போம். இப்போ சமஸ்கிருதமும் பேர் போனதுக்கு காரணமே அதுதான். அந்த அழுத்தம் திருத்தங்கள் வந்து பார்த்திங்கன்னா நாக்கில் ஒரு சொல்லட்டுறப்போ அது ஒரு இடத்துல ஒரு பிரெயின் சென்டர்ஸை ஆக்டிவேட் பண்ணுறதா வந்து நிறைய ஆராய்ச்சிகளும் போயிட்டுருக்கு. அந்த மாதிரி இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த நர்வ்ஸ் ஆக்டிவேட் ஆகுது. இந்த வேகஸ் நர்வுன்னு ஒரு நர்வ் இருக்குது. கிரேனியல் நர்வில் 10வது நரம்புன்னு சொல்லுவாங்க. அதுதான் உடலையும் மனதையும் கனெக்ட் பண்ணக்கூடிய ரொம்ப முக்கியமான ஒரு நரம்பு. இந்த பாடி மைண்ட் கனெக்ஷனுக்கு முக்கியமே அதுதான். யோகத்தில் ரொம்ப முக்கியமாக ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கக்கூடிய நரம்பும் அதுதான். அது என்னென்னா, அந்த நரம்பை ஸ்டிமுலேட் பண்ணணும் அப்படின்னாலே மைண்டு சாந்தமாகும், அமைதியாகும். மைண்டை டக்குன்னு கண்ட்ரோல் கொண்டு வரணும், உங்கள் உடம்பை ரிலாக்ஸ் பண்ணணும்னா அந்த நரம்பை தூண்டணும்னு சொல்லுவாங்க. அதுக்கு தூண்டுற ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் சவுண்டு. குறிப்பாக அந்த நாக்கை கரெக்டாக நீங்கள் அந்த ஒரு பேட்டர்னில் மடிச்சிங்கன்னா தான் அந்த நரம்பை வந்து ரிலாக்ஸ் ஆகி ரிலீஸ் ஆகி அந்த ஹாப்பி ஹார்மோன்ஸ்னு சொல்லுவாங்க பாடியில், அது வந்து சுரக்க ஆரம்பிக்கும். இது வந்து பொதுவாக இசை பாடுற எல்லாருக்குமே அது நடக்கும். பட் திருப்புகளில் ஏன் இன்னும் அது இதுன்னா, அந்த தத்தகாரத்தில் அது வந்து நிறையா வரும். தன தத்தானன்னு சொல்லிட்டு அந்த ஒரு இது பண்ணுவாங்க. அது தமிழ் அப்படின்றதும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அந்த சொல்லிட்டுறது தான். இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த கிரேனியல் நர்வ்ஸ் அண்ட் வேகஸ் நர்வ்ஸ் ஸ்டிமுலேட் பண்ணும். இது பண்ணுச்சுனாலே நிறைய பேர் சொல்லுவாங்க, திருப்புகள் பாடி முடிச்சா அவ்வளோ தூக்கம் சூப்பராக வருது, திருப்புகள் பாடி முடிச்சா என்னமோ எனக்கு பாரம் இறக்கி வச்ச மாதிரி இருக்குன்னு சும்மா அவங்க வந்து ஆன்மீகமாக சொல்லுவாங்க. முருகர் ஏதோ பாடின பிளெஸ்ஸிங் கொடுத்த பிளெஸ்ஸிங் வந்து முருகர் அப்படின்றத விட மெயின் இதில் நடக்கிற மெக்கானிக்ஸ் உங்கள் பிரெயினை ரிலாக்ஸ் பண்ணும். பிரெயின்லேருந்து செக்ரெட் ஆகிற அந்த ஹார்மோன்ஸ் வேகஸ் நர்வை போயிட்டு உள் உறுப்புகளை வந்து பார்த்திங்கன்னா சாந்தி பண்ணும், ரிலாக்ஸ் பண்ணும். இது ஃபஸ்ட்டு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து இந்த ஃபேஷியான்னு சொல்லுவாங்க பாடியில். இது இப்போ புதுசாக உங்களுக்கு எப்படி சொல்கிறதுனா, மருத்துவத்தில் ஒரு புரட்சி செஞ்சுக்கிட்டு இருக்குன்னே சொல்லலாம். உடல் உறுப்புனா சதை தெரியும், நரம்பு தெரியும், எலும்பு தெரியும். ஃபேஷியான்றது இப்போ புதுசாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணி, அதாவது ஆல்ரெடி இருக்குது, ஆனால் நம்ம மக்களை ஏதோ ஜவ்வுன்னு சொல்லி தூக்கி போட்டாங்க. இப்போ அந்த ஜவ்வை பயங்கரமாக எடுத்து ஆராய்ச்சி பண்ணி அந்த ஜவ் எல்லாமே ஒரு முடிச்சா உடம்பு ஃபுல்லாக இருக்குது. அதுக்கு மெயின் புள்ளியே வந்து பார்த்தீங்கன்னா அந்த நாக்கோடைய பொசிஷன், நாக்கை வந்து எப்படி வைக்கணும், நாக்கை எப்படி அசைக்கணுன்றதை பொறுத்து அந்த நாக்கு அந்த ஃபேஷியை கனெக்ட் ஆகி உடம்பு ஃபுல்லாக போய் கால் கட்டை விரல் வரைக்கும் அந்த கனெக்ஷன் இருக்குது. நாக்கு குறிப்பிட்ட வகையில் அசைக்கிறப்போ உள் உறுப்புகள் அசைது கால் கட்டை விரல் வரைக்கும் அதுக்கு இம்பேக்ட் இருக்குது. அது வந்து பார்த்தா மியூவிங் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி ஃபாரினர்ஸ் எல்லாம் பண்ணுறாங்க. என்னடா பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நான் சொன்ன நாக்கை இப்படி அழுத்துறது, இப்படி மடித்து வைக்கிறது, இது எல்லாமே தமிழில் நமக்கு யோகம் சார்ந்த விஷயத்தில் ஆல்ரெடி இருந்துகிட்டே இருக்குது. இதை எக்ஸசைஸாக அவங்க மாறி இன் அவுட்டு லெஃப்ட் ரைட்டு நாக்கு எப்படி திருப்பணும்லாம் சொல்லி பண்ணுறாங்க. ஒரு சவுண்ட்லாம் கொடுக்குறாங்க. இது ஒரு பக்கம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய நாக்கில் ஆயுர்வேதம், சித்தம், இல்லை இந்த அக்குபஞ்சர், ஆயுர்வேதம் இந்த மாதிரி ப்ராக்டிசஸ் எல்லாமே நாக்கில் வந்து பார்த்தீங்கன்னா நரம்பு நுனிகள் வந்து நமக்கு ஒரு உள்ளுறுப்புகளை குறிக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உள்ள ஏதாவது உறுப்பில் ஏதாவது பிரச்சனை இருக்குன்னா நாக்குடைய இந்த கார்னரில் ஏதாவது ஒரு கருப்பு கலர்லையோ நாக்கை பார்ப்பாங்க. அலோபதி டாக்டர் பார்க்குறதுன்றது நாக்குடைய கலரு, பிக்மெண்டேஷன் சொல்லுவாங்க, அதை பார்ப்பாங்க. பட் நாங்கள் பாரம்பரிய மருத்துவர்கள் வந்து பார்த்திங்கன்னா உள் உறுப்புகளுடைய கனெக்ஷன் என்னன்ற பார்ப்போம். ஸோ அது என்னென்னா அகெயின் நம்ம வந்து அந்த நாக்கை கரெக்டாக பொசிஷன் பண்ணி அது சில எக்ஸசைஸ் பண்ணுற மூலியமாகவும் உள்ளுறுப்புகள் சரியாகும். இல்லை உள்ளுறுப்புகள் ஏதாவது பிரச்சனைனாலும் நாக்கில் காமிக்கும். ஸோ நாக்கு இப்படி பல டைமென்ஷனில் எல்லாமே இருக்குது. இந்த நாக்கை ஹெல்த்தியாக வச்சுக்கிறதுக்குன்னு ஒரு செட் ஆஃப் எக்ஸசைஸ் இப்போ வெஸ்டர்னர்ஸ் ஃபார்ம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இது எல்லாமே நீங்கள் எதுவுமே பண்ண வேணாங்க, திருப்புகள் பாடுங்க. திருப்புகள் பாடினாலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய பேர் என்னோடய பேஷண்ட்ஸே நிறைய பேர் திக்குவாயோடு வருவாங்க. திக்குவாய் வர எல்லாருக்குமே நான் என்ன சொல்லுவேன்னா, அந்த திருப்புகளில் எஸ்பெஷலி அந்த தத்தகார பாட்டு ஒன்று இருக்குது. திருப்புகள், கந்தர் அனுபூதி, அதில் எல்லாத்துலேயுமே மொத்தத்தில் வந்து நம்மளுடைய அருணகிரி வந்து பயங்கரமான ஒரு ஆள். ஸோ அவர் வந்து எங்கேருந்து அந்த சவுண்ட்ஸ்லாம் எடுத்தார்னா சைலன்ஸ்லேருந்து. அது நிறைய பேருக்கு புரியல. அது ஏன்னா முருகர் சைலன்ஸ்லேருந்து அந்த சவுண்ட் எடுத்து திருப்புகள் சும்மா இது சொல்லற அப்படின்றது, சும்மா இருக்கன்னா ரிலாக்ஸ்டாக இருக்கும், மனசில் எதுவும் வச்சுக்காது, ஜஸ்ட் ப்ரெசன்ட் மூமெண்ட்டில் இங்கே எதை பற்றி யோசிக்காது.
அந்த எம்டினஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிரபஞ்சத்துலேருந்து அந்த ஆற்றலை அவர் உள்வாங்கி பிரணவநாதம் சொல்லுவாங்க. அந்த நாதத்தை அவர் கேட்டு அந்த உச்சநிலை அடைஞ்ச உடனே அவர் எதுவுமே உட்காந்து ஸ்கிரிப்டெல்லாம் பண்ணலைங்க, அப்படியே வரும். அப்படியே அந்த தெய்வ அருள்னால அப்படியே வரும். பாடு முத்து முத்தாக பாடுறேன்னு அவர் பாட்டு பாட ஆரம்பித்தார். ஃபஸ்ட்டு அந்த திருப்புகளில் வந்து பார்த்திங்கன்னா அந்த முத்தெதிர் 10 திருங்கை வரும். இந்த பேஷண்ட்ஸ்க்கு நான் கொடுக்குறது வந்து பார்த்தீங்கன்னா தத்தகாரன்னு சொல்லுவாங்க. இது வந்து நீங்கள் கதை கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸ்ரீவல்லிபுதார்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருப்பார். 2 பேருக்கும் வந்து ஒரு போட்டி வரும், காதை அறுக்கிற போட்டி வரும். என்னென்னா நீ பெரியவனா நான் பெரியவனா, நீ பாடுற பாட்டு சரி நான். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாங் வரும். என்ன திதத்தத்த தித்தத்த தித்தாதை தாது தித்தத்த திதா திதத்தத்த தித்ததி தித்தி தத்த தேதுத்தி தித்தித்தா திதத்தத்த தித்தித்தை தாததி தேதி தாத தொத்து திதத்தத்த தீதி திதி தொத்ததே அப்படின்ற மாதிரி ஃபாஸ்ட்டாக வரும். நானுமே கொஞ்சம் இன்னும் தெளிவாக சொன்னோன்னா நிதானமாக சொல்லணும். இதை வந்து ரிப்பீட்டடாக கொடுத்து திக்குவாய் இருக்கவங்க நிறைய பேர் சரியாக இருக்குது. அப்படி இல்லையா முத்தெதிர் 10 திருங்கை பாடுனாலே அதுவே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்பீச் நிறைய பேருக்கு வந்து எனக்கு தோணுது, ஆனால் என்னோடய ஸ்பீச்சை கன்வெர்ட் பண்ண முடியல, மனசு ஒன்று நினைக்குது ஆனால் என்னால் கரெக்டாக அதை கன்வே பண்ண முடியலன்னு பிளாக் சொல்லுவாங்க. ஸ்பீச்சில் ஒரு பிளாக் இருக்குது, அதுவும் இல்லை சரியாகும். அதுக்கப்புறம் அது பாடி முடிச்சதுக்கப்புறம் பாடி நல்லா தூக்கம் வரும். அது பாடி முடிச்சதுக்கப்புறம் அதனால் ஒரு சாங்கும் ஒரு படை வீடு ஒரு முருகர் கோயிலுக்கு போய் பார்த்து பாடியிருப்பார். இது எல்லாத்துக்குமே இருக்க சீக்ரெட் என்ன அப்படின்னா, இப்போது உங்களுக்கு பரிகாரமாகவே சொல்லுவாங்க, இதுக்கு நீங்கள் பழனி போங்க, இதுக்கு நீங்கள் திருச்செந்தூர் போங்க, அந்த பாடல் பெற்ற ஸ்தலம் சொல்லுவாங்க. அந்த ஸ்தலத்துக்குன்னு ஒரு பாட்டு இருக்கும். ஒரு முருகருக்கு ஒரு ஸ்தலம் இருக்கும், ஒவ்வொரு முருகருக்கு ஒரு பாட்டு இருக்கும். ஏன்னா அந்த அறுபடை வீடு எங்கே இல்லை, இங்கே இருக்கிறது தான் 6 சக்கரங்கள், அதுதான் அறுபடை வீடு. அந்த சக்கரங்களை ஆக்டிவேட் பண்ணுறதுக்காக அந்த இடத்துல குறிப்பிட்ட ஒரு இயற்கை சூழலில் குறிப்பிட்ட ஒரு உருவத்தை ஆக்டிவேட் பண்ணுறதுக்காக அங்கே வச்சுருக்கிறாங்க. அங்கே போகிறப்போ அந்த சவுண்டு இதோட கனெக்ட் ஆகணும். இந்த சவுண்டு சயின்ஸ் நீங்கள் பயங்கரமாக வந்துகிட்டு இருக்குங்க. சவுண்டு வந்து நம்ம ஒரு சவுண்ட் போடுறப்பையும் நீங்கள் இன்ஸ்டாலாம் பார்த்துருப்பீங்க, ஒரு லிக்விட் இருக்கும், சவுண்டு இது பண்ணோடனே அங்கே ஒரு வடிவம் வரும். அதான் யந்திரம் சொல்லுவாங்க. அந்த மந்திரம் எந்திரம் தந்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 3 கனெக்ஷனில் ஒரு முருகருக்கும் ஒரு படை வீடு, ஒவ்வொரு முருகர் ஒரு சக்கரத்தை குறிக்கிறாரு. அதுக்கு ஒரு பாட்டு இருக்குது. அந்த பாட்டை நீங்கள் பாடுறப்ப சொல்லுவாங்கல்ல, இப்போ அங்கே போயிட்டு இது வந்தேன், இந்த பிரச்சனை சால்வ் ஆச்சு. இப்போ எப்படி நாங்கள் டாக்டர்ஸ் வந்து ப்ரிஸ்கிரிப்ஷன் லிஸ்ட் வச்சுருக்குறோம்ல, இந்த பிரச்சனையை இந்த மாத்திரை சாப்பிடுங்க, இது இந்த சிறப்பு சாப்பிடுங்க, ப்ரிஸ்கிரிப்ஷன் இருக்குது. நீங்கள் திருப்புகள் பார்த்தீங்கன்னா இது இதுக்குன்னு இருக்குது. அதை முறையாக அந்த சந்தத்தோட அந்த சவுண்ட் ப்ரொனன்சியேஷனோட நம்ம பாடுறப்போ அந்த ஒரு முருகரோட உருவம் நினைக்கணும். ரொம்ப முக்கியம் அதுதான். அந்த படை வீட்டில் இருக்க முருகன்னா ஆண்டி கோலத்தில் நிப்பாட்டி தான் நீங்கள் அந்த பாட்டை பாடணும். அதான் சொன்னேன், ஒன்று அந்த உருவம், இன்னொன்று சவுண்ட். அந்த லைட் சவுண்ட் இது ரெண்டும் இணைஞ்சு அதுக்கப்புறம் ரெண்டுமே வரப்போ தான் உணர்வு வரும். அந்த உணர்வு வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் பாடியில் அவ்வளோ ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் ஏற்படுத்தி நீங்கள் வாழ்க்கையை பார்க்கக்கூடிய டைமென்ஷனே மாற்றிடும். இப்போ திருப்புகளில் வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு எப்படி சொல்கிறது, பேசுகிறதுக்கு சரியாக வரலன்னா இந்த மாதிரி ஒரு திருப்புகள் நீங்கள் ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க. அதாவது மாத்திரை கொடுக்குற மாதிரி திருப்புகள் கொடுத்துருக்கீங்க. அதே மாதிரி இந்த திருப்புகள் பாட கொடுத்து இப்படி நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு இன்சிடென்ட் எங்களுக்கு சொல்ல முடியுமா? இது வந்து நான் தீவிரமாக வந்து யார் மேலே திணிக்க மாட்டேன். ஃபஸ்ட்டு அது விஷயம் அவங்களுக்கு நடந்திருக்கு அப்படின்னு. ஆமாம், நான் வந்து என்னென்னா பேஷண்ட்ஸ் வராங்கன்னா அவங்களுக்கு ஒரு முருக பக்தி இருக்குது, இந்த மாதிரி விஷயங்கள் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா அவங்ககிட்ட நான் சஜஷனாக சொல்லுவேன். அப்படி வந்து நடந்த நானே மெய்மறந்து ஒரு மாதிரி ரொம்ப சந்தோஷப்பட்ட விஷயம்னா, ஒரு தம்பதியருக்கு வந்து ரொம்ப வருஷமாக குழந்தை இல்லை, ஐவிஎஃப் ஐயுஐஏ எல்லாமே எடுத்து பார்த்து எல்லாமே ஃபெயிலியர் தான் ஆகிட்டுருக்கு. அவங்க வந்து எல்லாம் ஃபெயிலியர் ஆகிட்டது என்கிட்ட வந்தாங்க. நானும் அவங்கள டயக்னோஸ் பண்ணிட்டு பிளட் ரிப்போர்ட்ஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டு எனக்கு என்ன ஃபீல் ஆச்சுன்னா, நான் எப்படி என்னோடய ஸ்டைல் ஆஃப் மருத்துவம் அப்படின்னா, நான் ரிப்போர்ட் ஸ்கேன் எந்த அளவுக்கு பார்க்குறேனோ அவங்க ஜாதகத்தை எந்த அளவுக்கு பார்ப்பேன். மெடிக்கல் அஸ்ட்ராலஜின்னு இருக்குது, அதை நான் ஃபாலோ பண்ணுறேன் என்னோடய ப்ராக்டிஸில். ஸோ அப்படி இருக்கிறப்போ அவங்கள பார்த்தப்போ அந்த செவ்வாய் வந்து பொசிஷன் ரொம்பவே ஒரு வக்கரமாக இருக்குன்னு சொல்லுவாங்க, இல்லை வந்து அந்த தோஷம் மாதிரின்னு சொல்லுவாங்க. ஸோ அது வந்து விலகணும் அப்படின்னா ஒரு சில கோயில்கள் லிஸ்ட் இருக்கும். அதில் முக்கியமானது வந்து பார்த்திங்கன்னா இந்த பழமுதிர்ச்சோலை வந்து நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணேன். அது ரொம்ப டீப்பாக போக வேணாம். பழமுதிர்ச்சோலை போயிட்டு அதில் ஒரு பாட்டு இருக்குது, அகரமும் ஆகி அதிபனும் ஆகி அந்த ஒரு பாட்டு இருக்குது, ரொம்ப சூப்பராக இருக்கும். லாஸ்ட்டாக இருநிலை மீது எனது முன்வாய் எனது முன்னோடி வர வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட்டாக இருக்கும். அந்த பழமுதிர்ச்சோலை அருமையாக இருக்கும். அது ஸோ பழமுதிர்ச்சோலையில் போயிட்டு நீங்கள் ஒரு வாட்டி அங்கே போய்ட்டு அந்த பாட்டை ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் டெய்லியும் வந்து அந்த பாட்டை ஸ்டார்ட் பண்ணுங்க தான் சொன்னேன். இது வந்து சயின்டிஃபிக்கலி எனக்கு எப்படி அதை ப்ரூவ் பண்ணுறேன்னு எனக்கு தெரியல. இது என்ன நடந்ததுன்னு எனக்கு சொல்ல முடியல. குழந்தை ஃபார்ம் ஆச்சு, அவங்களுக்கு அதுக்கப்புறம் எல்லாமே நடந்து அந்த குழந்தைக்கு நான் தான் பேர் வச்சேன். அந்த குழந்தைக்கு வந்து விஷாகன்ட்டு நான் தான் பேர் வச்சேன். ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா பண்ணாத ட்ரீட்மெண்ட் கிடையாது, போகாத இடம் கிடையாது. நானுமே உணவு முறை சொல்லுவேன்,
இந்த பயிற்சிகள் பண்ணுங்கன்னு சொல்லுவேன். இது எல்லாமே என்னுடைய ஒரு விஷயந்தான். பட் எனக்கு என்னமோ தோணுச்சு இவங்களுக்கு, ஏன்னா அவங்க அந்த லேடி வந்து கொஞ்சம் சிங்கிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்க ஆள். அதனால தான் நான் அந்த பாட்டை கொடுத்தேன். வேற ஒரு மாதிரி இருந்தால் வேறு மாதிரி கொடுத்துருக்கலாம். ஓகே, அவங்களுக்கு அந்த பாட்டு மேலே ஒரு 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 கனெக்ஷன் இருக்குது, அப்போ நம்ம அதை வச்சு அவங்களுக்கு வைத்தியம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து பாடி அவங்களுக்கு வந்து குழந்தை பிறந்து அந்த குழந்தைக்கு நான் பேர் வச்சது எனக்கு ரொம்பவே எனக்கு வந்து நான் ஒரு பாயிண்டில் மறந்தே போயிட்டேன், அவங்கள மறந்தே போயிட்டேன், சொல்லிட்டு விட்டாச்சு. அப்புறம் கிளினிக்கு வந்து பார்த்தீங்கன்னா குழந்தையோட வந்து நீங்கள் தான் பேர் வைக்கணும் அப்படின்னு சொல்லி வச்சேன். எனக்கு என்னடா அது சும்மா நம்ம வந்து இது போய் பாடுங்கன்னு சொன்னோம், இதுக்கு என்னடா அப்படின்ற மாதிரி எனக்கு ரொம்ப எளிமையாக ஃபீல் பண்ணேன். அப்புறம் தான் ஓகே, இறைவனுடைய அந்த சயின்ஸுன்றது எவ்வளோ இதாக இருக்குது. ஏன்னா அவங்களுக்குமே வந்து நம்பிக்கை வந்து ஒரு ஹாஃப் அண்ட் ஆஃப் தான் இருந்துச்சு. பட் பாட பாட அவங்களுக்கு வயிற்றில் அவங்க என்கிட்ட என்ன சொன்னாங்கன்னா, டெய்லியும் வந்து அந்த அகரமுமாகி பாடுறப்போ எனக்கு என்னன்னு தெரியல, உடம்புலேருந்து ஏதோ ஒரு 6.5 கிலோ வெயிட் எடுத்து வச்ச மாதிரி இருந்துச்சு. டெய்லி சாயந்தரம் பாடிட வெயிட் எடுத்து வச்ச மாதிரி இருந்துச்சு, ஏதோ இறங்கின மாதிரி இருந்துச்சு. இறங்கினதுக்கப்புறம் கரெக்டாக ஒரு செவ்வாய்க்கிழமை நைட்டு வந்து பாடி முடிக்கிறேன், வயிறில் ஏதோ ஒரு பூ பூத்த மாதிரி ஒரு உணர்வு வந்துச்சு எனக்கு அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு அந்த ஒரு 2 வீக்ஸில் அப்படியே அவங்களுக்கு போய் செக்அப் பண்ணி பார்த்தப்போ ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்ற நியூஸும் வந்துச்சு. ஆனால் அவங்க வந்து சொல்லலை, ஏன்னா நிறைய ரிப்பீட்டட் ஃபெயிலியர்ஸ் பார்த்துருக்குறாங்க, ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கிறாங்க. ஸோ மேக்ஸிமம் அதை ரிவீல் பண்ண வேண்டாம் அப்படின்ட்டு. எனக்குமே 6 மாதம் கழிச்சு தான் சொன்னாங்க இந்த மாதிரி ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்னு. இப்போ எனக்கு என்ன ஒரு கேள்வியும் வருது, ரொம்பவே மகிழ்வான ஒரு விஷயம் தான் நீங்கள் சொல்லும்போது. ஒரு மருத்துவராக உங்களுடைய ஒரு வெற்றி அப்படிங்கிறது இதில் என் வெற்றி இது, என்னோட வெற்றி இங்கே எதுவுமே கிடையாது. மருத்துவத்தை தாண்டி இந்த மாதிரி விஷயங்களும் நடக்க தான் செய்யுது. நம்மளுடைய விஷயங்கள் வந்து நம்ம கொஞ்சம் தன்னடக்கமாக தான் இருந்துக்கணும், நம்ம தெரிஞ்சது கையளவு தான் அப்படின்றத இறைவன் திரும்ப திரும்ப எனக்கு ப்ரூவ் பண்ணிட்டு இருக்க ஒரு மொமெண்ட் தான் அதெல்லாம். கண்டிப்பாங்க சார். இப்போது நம்ம இறைவன் அப்படின்னா இந்த இறைவன் தான் நமக்கு அப்படின்னு கனெக்ட் ஆகுற மாதிரி திருப்புகளில் வந்து இந்த திருப்புகள் தான் எனக்கான திருப்புகள் அப்படின்னு சொல்லி நம்ம எப்படி கனெக்ட் பண்ணிக்க முடியும்? தேவைக்கு அப்படிங்கிறத விட இப்போ வந்து திருமண தடை விலகிறதுக்கு, குழந்தை பாக்கியம், தர்த்திரியம் நீங்கிறதுக்கு இப்படியெல்லாம் திருப்புகள் இருக்குன்றது எல்லாருக்குமே தெரியும். ஆனால் ஒரு தனி மனிதனாக இந்த திருப்புகள் எனக்கானது அப்படின்றத நம்ம எப்படி உணர்ந்துக்க முடியும்? அப்படி நீங்கள் ஏதாவது திருப்புகளை உணர்ந்துருக்கீங்களா? இல்லை, எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா திருப்புகள்ன்ட்டு இல்லை, கந்தர் அனுபூதி, அருணகிரியோட எல்லா சாங்ஸுமே எனக்கு பிடிக்கும். எனக்கு பர்சனலாக இப்போ நான் சொன்ன அந்த அகரமுமாகி சாங் தான் எனக்கு வந்து இப்போ சொல்லும் போதே எனக்கு செலுத்துக்கும். அந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். அது என்னென்னா, எல்லாமா இருக்கிற இறைவனே எனக்கு எதாவது பார்த்து பண்ணுப்பான்ற ஒரு டோனில் இருக்கும். அது ஒன்று. பட் ஆல் டைம் ஃபேவரட் அப்படின்னா திருப்புகள், ஃபஸ்ட்டு திருப்புகளான இந்த முத்தை திரு 10 திருநகை தான். அதை அடிச்சுக்க இதே கிடையாது. நான் எல்லாருக்கும் என்ன சஜஸ்ட் பண்ணுவேன்னா, நீங்கள் எல்லா பாட்டையும் கேளுங்க. அதாவது யூடியூப்லேயோ இல்லை ஏதோ ஒரு ஃபார்மேட்டில் நீங்கள் கேட்டு பழகுங்க. குறிப்பான்ட்டு இல்லை, நான் சொன்ன மாதிரி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறதே பிரதீப் குமார் ஆல்பம்லேயே ஸ்டார்ட் பண்ணுங்கள். ரொம்ப அருமையாக மியூசிக்லேயே ரொம்ப ரிச்சாக இருக்கும். அது நீங்கள் கேட்டு குறிப்பிட்ட ஒரு சாங்கில் உங்களை அறியாமல் ஏதோ ஒரு உணர்வு அது நடக்கும். அது நடக்கிறப்ப திரும்பி அதை பாட்டாக எடுத்து எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும்னு முறையாக கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அதை கனெக்ட் பண்ணி பாட ஆரம்பிச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். கந்தர் அனுபூதியில் வந்து எனக்கு எப்போல்லாம் நான் வந்து ஒரு மாதிரி உடஞ்சி போய் இல்லை வந்து ஹோப்லெஸ்ஸாக ஃபீல் பண்ணுறனோ, எல்லாம் முடிஞ்சு இதுக்கு மேலே ஒன்றும் கிடையாதுடா அப்படின்னு நினைக்கிறப்பெல்லாம் எனக்கு ஒரு பாட்டு ஞாபகம் வரும், செம்மான் மகளை திருடும் திருடு. அது வந்து இன்றைக்கி வந்து நிறையா விஷயங்கள் நான் முருகரை பற்றி ஆன்லைன் நிறையா பார்க்குறேன். அவர் வடக்கரா இல்லை வந்து தென்னகத்தவரா அப்படின்னு நிறையா சண்டையில் உள்ள போயிட்டுருக்கு. என்னுடைய பார்வை நான் சொல்கிறேன். அதாவது முருகர் அப்படின்றது நான் சொன்ன மாதிரி வந்து ஒரு அழகான ஒரு உறவு. இதே முருகருன்ட்டு இல்லை, யாராக இருந்தாலும் ஒரு கணவன் மனைவி உறவு எப்படி புனிதமானதோ, அதில் தேர்ட் பர்சனுடைய கருத்து வந்து உள்ளே வந்து அவங்களுடைய ரிலேஷன்ஷிப்பை கெடுக்கக்கூடாதோ. இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ நான் இருக்கேன், என் மனைவி இருக்கிறாங்கன்னா அவங்கள பற்றி ஏதோ நியூஸ் யாரோ ஒருத்தர் சொல்ல கேட்குறாங்க அப்படின்னா அப்படியான்னு கேட்டு நான் வந்துடுமே தவிர அதை ரொம்ப கேட்டு நான் உள்ளே உருட்டிக்கக்கூடாது. ஏன்னா என் மனைவி யாருன்னு எனக்கு தெரியும். அதே போல் வேற ஒருத்தர் சொல்லுவாங்க, நல்ல விதமாகவும் சொல்லுவாங்க, கெட்ட விதமாகவும் சொல்லுவாங்க. அது வந்து நான் அப்படியான்னு கேட்டுக்கிட்டு நான் ஸ்ட்ரெயிட்டாக அவங்க கூட டீலிங் பண்ணுமே தவிர அவங்க சொன்னதை வச்சு என்னோடய ஒய்ஃபை நான் வந்து சந்தேகப்படக்கூடாது. அதே போல் தான் முருகர் அப்படின்றது ரொம்ப ரொம்ப பர்சனலான ஒரு விஷயம். அதாவது முருகருன்ட்டு நீங்கள் கும்பிடக்கூடிய தெய்வம் அப்படிங்கிற ஒரு கனெக்ஷனே வந்து வெளியே இருக்கக்கூடிய இந்த மீம்ஸோ இந்த நியூஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களை வந்து எந்த வகையிலும் அசைக்கக்கூடாது. ஏன்னா இன்றைக்கி ஒரு நியூஸ் சொல்லுவாங்க, ஐயா நாளைக்கு புதுசாக ஒன்று கண்டுபிடிச்சிட்டு அந்த ஆராய்ச்சியில் நாங்கள் இப்படி கண்டுபிடிச்சிருக்கோம், இன்றைக்கி கிடச்ச தகவல் வச்சு தான் நம்ம ஒரு விஷயத்துக்கு வந்துக்கிட்டு இருக்கோம். திடீர்னு பார்த்தீங்கன்னா இல்லை புதுசாக ஒரு தகவல் கிடச்சிருக்கு, அவர் வடக்கு இல்லையா தெற்கு, அப்புறம் 2 பேருமே இல்லை அமெரிக்கன்லாம் கூட சொல்லுவாங்க. அந்த மாதிரி பாயிண்டில் வரப்போ உங்களோட பக்தி என்ன ஆகும்னா, உங்கள் பக்தின்றது அது வந்து ஒரு அன்போட கனெக்ஷனாக இருக்குமே தவிர இதெல்லாம் அறிவு சார்ந்தது. நிறைய நியூஸ் வரும், வந்தால் அப்படியா ஓஹோ ரைட் அப்படின்னு எடுத்து வச்சுட்டு என் முருகன் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அதை பர்சனலாக நீங்கள் கனெக்ட் பண்ணி அதை நீங்கள் எந்த அளவுக்கு
அந்த ஒரு கனெக்ஷனை டெவலப் பண்ணுறதுக்கு உங்கள் ஐம்புலன்களை நீங்கள் திரும்ப திரும்ப அதில் போட்டுக்கிட்டே இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு அது வந்து பவர்ஃபுல்லாக இருக்கும். திருப்புகழ் பொறுத்த வரைக்கும் அது வெறும் பாட்டு மட்டும் கிடையாது, அது வந்து ஒரு எக்ஸசைஸ், அது ஒரு பக்தி, அதுக்கு பின்னாடி ஒரு மருத்துவம் இருக்குது, எல்லாமே வந்து உங்களுக்கு கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ ஸ்பெசிஃபிக்காக இந்த திருப்புகழ் நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா முத்தை தெருவிலே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஏன்னா அருணகிரியே ஆரம்பித்தது அதுதான். அதுக்கப்புறம் நீங்கள் உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணி முடிக்கணும் அப்படின்னா முடிக்கிறப்போ என்றைக்குமே உருவாய் அருவாயின்னு சொல்லிட்டு கந்தர் அனுபவி லாஸ்ட்டாக வரக்கூடாது. அது ஏன் ஸ்பெஷல்னால் அந்த முத்தை தெரு வந்து பாட்டு ஃபஸ்ட்டு அருணகிரி பாடினது. இந்த கந்தர் அனுபவி லாஸ்ட்டாக வரக்கூடியது அது கிளியாக மாறி லாஸ்ட்டாக உலகத்தை விட்டு போகிற பாடினது லாஸ்ட், அதாவது கந்தர் அனுபவியில் லாஸ்ட்டு. அதில் லாஸ்ட் லைன் தான் உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியா குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. வருவாய்னு சொல்ல இப்படின்னு சொல்லலாம். இது காஞ்சி மகாபெரியா வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் போய் கேட்டாராம், ஐயா நான் முருகரை கும்பிட்ற என்னென்ன பண்ணி பார்க்குறேன், காசு வர மாட்டேங்குதுயா அப்படின்னு சொல்லுவார். என்ன சொல்லும் அப்படின்னு சொல்லிட்டு அதான் பாட்டிலே வருவாய் இருக்கே, வருவாயின்றே வருவாய் குகனே அப்படின்னு அப்படி கேள்வி அதை பாட்டிலே வச்சிருக்கியே அப்படின்னு சொல்லிட்டு அவர் சும்மா ஒரு கேஷுவலாக காமெடியாகவே சொல்லியிருப்பார். திருப்புகழில் இல்லாத எதுவும் கிடையாது. ஆனால் எடுத்த பாட்டை ஒரு பாட்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதை திரும்ப 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 உருப்போடணும், அதை திரும்ப திரும்ப சொல்லி பார்க்கணும், நாக்கு அழுத்தம் கொடுத்துட்டே இருங்க. அந்த அழுத்தங்கள் ஒரு ஏரியாவை போய் ஆக்டிவேட் பண்ணணும். அதுக்கான ஹார்மோன்ஸ் பாடியில் சுரக்கும். அது சுரந்தால் உங்கள் பாடியில் நிறைய மாற்றங்கள் ஏற்படும். அந்த மாற்றம் உங்களுடைய வாழ்க்கையிலையும் உங்களுடைய தொழிலையும் உங்களோட ரிலேஷன்ஷிப்பில் அது கண்டிப்பாக ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ அது வந்து முருகருடைய நீங்கள் எந்த அளவுக்கு கனெக்ஷனில் வச்சுருக்கீங்களோ, எந்த அளவுக்கு தூயமான பக்தி வச்சுருக்கிறீங்களோ, வெளியே 1000 நியூஸ் வந்தாலும் என் முருகன் எனக்கு தெரியுன்ற ஒரு ஜோனில் வந்துடணும். இன்னும் அடுத்த கட்டம்னு சொல்கிறேன், இது வந்து என்னுடைய ஒரு அனுபவமாக நான் உங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறது என்னென்னா, நான் ஃபஸ்ட்டு முருகரை வந்து யூஸ்வலாக நீங்கள் எல்லாம் கும்பிட ஆரம்பித்தேன். ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே அது முத்தி போய் என்ன ஆயிடுச்சுன்னா, பெருமாள் கோயில் போனாலும் படுத்திருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா முருகர் தான் அங்கே படுத்திருக்கிறாரு அப்படின்னு தோணும். அங்கே அம்பாள் கோயில் போனால் முருகர் தான் மேக்கப் போட்டு அங்கே வந்து ஒரு தன்னை வந்து அலங்கரித்து உட்காந்துருக்காருன்னு தோணும். விநாயகர் கோயில் போனாலும் முருகர் தான் விநாயகர் உட்காந்துருக்காரு. அதாவது அந்த முருகருக்குள்ளே எல்லா கடவுளும் அடக்கம், எல்லா கடவுளும் முருகருக்குள்ளே இருக்கிறாங்க. ஆல் இன் ஒன் இன் ஆல். இந்த ஒரு நிலையை நீங்கள் எந்த சாமி வேணால் கும்பிடுங்க. இப்போ சிவன் கும்பிட்றீங்களா, சிவன் தான் எல்லான்னு உட்காந்துட்டிங்களா, சிவன் தான் எல்லாமாவும் இருக்கிறாரு அப்படின்னு பார்க்க ஆரம்பிக்கிற ஒரு நிலைமை ஒன்று வரணும். அதுக்கப்புறமா சிவனுக்குள்ளேயே எல்லா கடவுளும் இருக்கிறாங்கன்றது வரணும். அப்போ என்ன ஆகும், மைண்ட் டைவர்ஷன் ஆகாது. நான் ஒவ்வொருத்தருக்கு ஒரு சாமிலாம் இல்லை, எல்லாமே இவர் தான் நின்னாச்சு அவ்வளோதான். அந்த ஒரு பாயிண்ட் நிப்பாட்டிட்டிங்கன்னா நீங்கள் எந்த சாமி கும்பிட்டாலுமே உங்களுக்கு அந்த சாமியே தெரியாது, அது உங்களோட இஷ்ட தெய்வமாக தான் தெரியும். அந்த ஒரு நிலை அடையிறது தான் ஆன்மீகத்தோட உச்சம். அதுக்கு தான் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா பல பாட்டெல்லாம் பாடி பல ப்ராக்டிஸ்லாம் செஞ்சு இருந்திருக்கிறாங்க. அந்த ஒரு நிலை எல்லோரும் அடைஞ்சு அந்த ஒரு நிலையிலேருந்து ஆனந்தம், உங்களுக்கு செல்வம், ஆரோக்கியம் எல்லாம் கிடைக்கணும்ன்ட்டு எல்லாம் உள்ள இறைவனை வேண்டிக்கிறேன். ரொம்பவே நன்றிங்க சார். பல விஷயம், பல புரிதலுக்குள்ளான விஷயம், திருப்புகழை இப்படி ஒரு டைமென்ஷனில் பார்க்கலாமா அப்படின்னு சொல்லி ஒரு ஆச்சரியத்தை இந்த காணொலி நிறைய பேருக்கு கொடுக்கும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. நன்றிங்க சார். நன்றி. தமிழ் மேட்ரிமோனி ஆடி ஆஃபர். இப்ப மெம்பர்ஷிப் எடுங்க, ஆடில ஃப்ரீயா யூஸ் பண்ணுங்க. தங்கம் விற்று ஃபாஸ்டா பணம் பெற ஃபாஸ்ட் மணி கோல்ட் 9655 96557. சார் கேப் ஆட்டோ பைக்குன்னா ரெட் டாக்ஸி மட்டும்தான்.